டியர் 11th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த போலீஸ்மேன் கிளம்புறாரு. அது மாதிரி அந்த டயத்துக்கு ஃப்ரெண்டை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாப்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே நேரத்தில் இனியும் வரலையே உங்கள் ஃப்ரெண்டு, டைம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கொஷினையும் கேட்குறாரு. அதுக்கு இவன் பாப் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஐ சுட் சே நாட் செட் தி அதர். இந்த செட் தி அதர் அப்படிங்கிறது பாப்பை மென்ஷன் பண்ணுது. ஐ வில் கிவ் ஹிம் ½ an hour அட்லீஸ்ட். இனியும் ஒரு ½ an hour நான் கொடுப்பேன், வெயிட் பண்ணுவேன். இஃப் ஜிம்மி இஸ் அலைவ் ஆன் எர்த் he will be here by that time. So long officer. ஜிம்மி உயிரோடு இருந்தால் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துருவாப்ல அப்படின்னு சொல்கிறாப்ல. குட் நைட் சார், said the policeman. Passing on along his beat, trying doors as he went, there was now a fine cold drizzle falling. இப்போ லேசா சாரல், மலைச்சாரல் விழுகுது. And the wind had risen from its uncertain puffs into a steady blow. The few foot passengers astir in that quarter hurried dismally and silently along with coat collars turned high and pocketed hands. அந்த டயத்தில் குளிர்ந்த நேரம், இரவு நேரம், அப்படியே சில்லாக வந்து ரொம்ப குளிர்ச்சியாக காற்று வீசுது, மலைச்சாரல் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த டயத்தில் ஒரு சில நடந்து போகக்கூடிய பேசஞ்சர்ஸ் அண்டி வேல வராங்க. அவங்க ரொம்ப லாங் கோட்டு போட்டு அந்த பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன் தி டோர் ஆஃப் தி ஹார்ட்வேர் ஸ்டோர் the man who had come 1,000 miles to fill an appointment. எல்லாம் அங்கே அவங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த டயத்தில் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1000 மைல் தூரத்திலிருந்து வந்து ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ about 20 minutes he waited, and then a tall man in a long overcoat with collar turned up to his car, ears hurried across from the opposite side of the street. He went directly to the waiting man. இப்போ என்ன பண்ணுறான்னா, 20 minutes வெயிட் பண்ணாப்புல. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டால் மேன் ஒரு ஆள் வந்தார். ரோடை கிராஸ் பண்ணி இவரை நோக்கி, யார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா பாப், இவனை நோக்கி வந்தாப்புல. இஸ் தட் யூ பாப், நீங்கள் பாபா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. டவுட்ஃபுல்லி, சந்தேகத்தோட கேட்குறாரு. இஸ் தட் யூ ஜிம்மி வெல்ஸ், நீ ஜிம்மி வெல்ஸா அப்படின்னு சொல்லி பாப் கேட்குறாப்புல அவர்கிட்ட. கிரைடு தி மேன் இன் தி டோர். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஆகிக்கிடுறாங்க. இதில் ஒரு என்ன விஷயம்னா, இருட்டுக்குள்ள இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை இன்னும் பார்க்கல. அதாவது அந்த மனிதனுக்கு தெரியும், அந்த டால் மேனுக்கு தெரியும் இவன் தான் பாப் அப்படின்னு. ஆனால் இவன் ஜிம்மி வெல்லா இல்லையாங்கிறது அவனுக்கு தெரியாது. சும்மா இவன் கேட்குறான், நீங்கள் ஜிம்மி வெல்லான்னு. அவரும் ஆமான்ட்டாப்ல. Bless my heart, exclaimed the new arrival, grasping both the other hands with his own. It's Bob, swear as fat. I was certain I would find you here if you were still in existence. அப்போ அவர் சொல்லுதாரு, நான் உண்மையிலே 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்னாப்புல. வெல் 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 20 years இஸ் a long time. The old restaurants gone, Bob. 20 years அப்படிங்கிறது ரொம்ப லாங்கான ஒரு டைம். அந்த இதுக்கு மத்தியிலையும் நம்ம மீட் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஓல்டு ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ இல்லை, அது போயிடுச்சு பாப் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்கிறாப்புல. ஐ விஷ் இட் ஹேட் லாஸ்டட், ஸோ வி குட் ஹாவ் ஹேட் அனதர் டின்னர் தேர். ஹவு ஹேஸ் தி
West treated you, old man? இப்போ நம்ம வழக்கமாக மீட் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட் இப்போ இல்லை. வாங்க அந்த 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 பக்கம் ஒரு கடையில் போய் நம்ம எப்பவும் போல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், சாப்பிடலாம், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாமே. சரி, வெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி ட்ரீட் பண்ணிச்சு, வெஸ்ட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த மனிதன் பாப்கிட்ட கேட்குறாப்புல. உடனே புள்ளி, இட் ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஐ ஆஸ்க்ட் இட் ஃபார். உடனே அந்த பாப் சொல்கிறாப்புல, வெஸ்ட் வந்து நான் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் எனக்கு கொடுத்துச்சு, எனக்கு எந்த குறையும் இல்லை. யூ ஹாவ் சேஞ்ச்டு லாட்ஸ். ஆனால் உன்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது ஜிம்மி. ஐ நெவர் தாட் யூ வேர் so tall by 2 or 3 inches. நீ ஒரு 2 அல்லது 3 இன்ச்சு வந்து அதிகமாக வளர்ந்துட்டே நீயே. இதை நான் எதிர்பார்க்கல, ரொம்ப வளர்த்தியா தெரியுது அப்படின்னு சொல்லி பாப் சொல்றாப்ல. ஓ, ஐ grew a bit after I was 20. Doing well in New York, Jimmy? Do you well in New York, Jimmy? ஜிம்மி, நீ நியூயார்க்கில் எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் சொல்கிறான், மாடரேட்லி, ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் மாடரேட்லி, ஏதோ ஒரு மிதமாக ஒரு மாதிரியாக லைஃப் போகுது. ஐ ஹாவ் எ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் த சிட்டி டிபார்ட்மெண்ட்டு. இந்த இதில் வந்து என்ன செய்கிறான்னா, அந்த பாப் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னா, சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து நான் இது பண்ணுறேன். கமான் பாப். இவன் வந்து யார் சொல்கிறான்னா, ஜிம்மி சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாப்புலன்னா, ஐ ஹாவ் எ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் தி சிட்டி டிபார்ட்மெண்ட். ஒரு சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். கமான் பாப், வா பாப், நம்ம போகலாமே. வி ஷால் கோ அரவுண்ட் டு எ பிளேஸ் ஐ நோ ஆஃப். எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது, அங்கே போய் நம்ம உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜிம்மி வந்து பாபை வந்து என்ன செய்கிறான்னா அழைக்கிறான். ஐ நோ ஆஃப் and have a good long talk about old times. ரொம்ப விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, வா நம்ம அங்கே போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மி வந்து பாபா அழைக்கிறான். The two men started up the street. அப்படி நடந்து போகிறாங்க ஸ்ட்ரீட் வெளியே, ஆம் இன் ஆம், ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாப்புல. The man from the west, his egotism enlarged by success, was beginning to அவுட்லைன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ். அவுட்லைன் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரைப் பண்ணுறது. அவுட்லைன்னா என்னது, டிஸ்கிரைப் பண்ணுறது. ஓகேவா? ஈகோட்டிசம் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப ஒரு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் நம்ம லைஃப்பில் வந்து மேலே வரலாம். சக்ஸஸுக்கு வந்து, வெற்றிக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. History of his career. The other submerged in his overcoat, listened with interest. At the corner stood a drugstore. அந்த கார்னரில் வந்து ஒரு ட்ரக் ஸ்டோர் ஒன்று இருந்துச்சு. பிரில்லியன்ட் வித் எலக்ட்ரிக் லைட்ஸ், ஃபுல் ஆஃப் லைட்ஸ், நல்ல லைட்ஸ் நிறைய இருந்துச்சு. When they came into his glare, each of them turned simultaneously to gaze upon the other's face. அந்த லைட் வெளிச்சத்தில் தான் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை வந்து பார்க்குறாங்க. புரியுதா? இப்போ வந்து பாபு வந்து இப்போ இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஆளோட முகத்தை வந்து அந்த லைட்டில் பார்க்குறாப்புல. அப்போ அந்த பாப் என்ன செய்யறான், த மேன் ஃப்ரம் தி வெஸ்ட் ஸ்டாப்டு சடன்லி அண்ட் ரிலீஸ்டு ஹிஸ் ஆர்ம். அப்போ அந்த வெஸ்ட்ல இருந்து வந்த மனிதன் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், அந்த கை பிடிச்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்து அந்த கையை என்ன செஞ்சிட்டான், விட்டுட்டான். யூ ஆர் நாட் ஜிம்மி வெல்ஸ், ஹீ ஸ்னாப்டு. நீ வந்து ஜிம்மி வெல்ஸ் இல்லையே. ஹீ ஸ்னாப்டு 20 years is a long time, but not long enough to change a man's nose from a Roman to a bug. அதாவது 20 வருஷம் இல்லை, எவ்வளவு நாட்கள் ஆனாலும் ஒரு மனிதனுடைய மூக்கு என்ன செய்யாது, மாறாது. ஆனால் உன்னுடைய மூக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ ஜிம்மி வெல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பாப் வந்து என்ன செய்யறான், சொல்றான். உடனே இட் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் எ குட் மேன் இன்டு எ பேட் ஒன், செட் தி டால் மேன். அவன் என்ன சொல்றான்னா, நல்லவர்கள் எல்லாம் வந்து கெட்டவங்களாகிறாங்க, கெட்டவங்கள்லாம் நல்லவங்களாகிறாங்க, அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது இல்லையா அப்படின்னு அவன் சொல்றான். யூ ஹாவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 10 minutes. இப்போ நீங்க 10 நிமிஷமா நீ வந்து அண்டர் அரெஸ்ட்ல தான் இருக்கீங்க மிஸ்டர் பாப். நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி நான் 10 நிமிஷம் ஆகுது, அங்கிருந்தே அரெஸ்ட் பண்ணி நான் உங்களை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி
அந்த டால் மேன் வந்து பாப்கிட்ட சொல்கிறாப்புல, சில்கி பாப் பாருங்க என்ன சொல்கிறான், யூ ஹாவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 10 minutes சில்கி பாப் சொல்கிறான். சிகாகோ திங்ஸ் யூ மே ஹாவ் ட்ராப்டு ஓவர் அவர் வே அண்ட் வயர்ஸ் அஸ் தி she wants to have a chat with you. அதாவது சிகாகோவிலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் இங்கே தான் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் அதன்படி நீங்கள் வந்து சிகாகோவில் வந்து நீங்கள் வாண்டட், அதாவது உங்களுக்கு சிகாகோனால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி, நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி இங்கே தான் எஸ்எம்எஸ் இது பண்ணியிருக்கிறாங்க, மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. யார், அந்த டால் மேன். அவங்க உங்கள்கிட்ட பேசணுமா, வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாப்புல. கோயிங் குவைட்லி ஆர் யூ, அமைதியாக நீங்கள் வந்துருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த டால் மேன் அழைச்சிட்டு போகிறாப்புல. தட் சென்சிபிள் நவ் பிஃபோர் வி கோ ஆன் டு தி ஸ்டேஷன் ஹியர் இஸ் எ நோட் ஐ வாஸ் ஆஸ்க்டு டு ஹேண்ட் யூ. யூ மே ரீட் இட் ஹியர் அட் தி விண்டோ. இட்ஸ் ஃப்ரம் பேட்ரல் மேன் வெல்ஸ். நான் நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறேன், அந்த லெட்டரை நீங்கள் படிங்க. அந்த லெட்டர் வேற யாரும் கொடுக்கல, பேட்ரல் மேன் வெல்ஸ், அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸ் தான் அது கொடுத்துருக்குறாப்புல அப்படின்னு லெட்டரை கொடுக்குறாப்புல. த மேன் ஃப்ரம் தி வெஸ்ட் அன்ஃபோல்டட் தி லிட்டில் பீஸ் ஆஃப் பேப்பர் ஹேண்டட் டு ஹிம். அந்த லெட்டரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறான் யார்கிட்ட, பாப்கிட்ட, அந்த டால் மேன். ஹிஸ் ஹேண்ட் வாஸ் ஸ்டெடி வென் ஹி பிகன் டு ரீட். பாபா பொறுத்த வகையில் அந்த லெட்டரை வாங்கும்போது சரி, படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது சரி ஸ்டெடியாக இருந்தான். பட் இட் ட்ரம்பிள்டு எ லிட்டில் பை த டைம் he had finished. The note was rather short. ஆனால் நேரம் போக போக படிக்க படிக்க அப்படியே ட்ரம்பிள்டுனா நடுங்குதல், அவன் கையெல்லாம் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பாப், ஐ வாஸ் அட் தி அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் டைம். ஒன்று அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, பாப், நான் சொன்ன டயத்துக்கு அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். when you struck the match to light your cigar, சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்கு நீ வந்து அந்த பற்ற வைக்கிறதுக்கு தீக்குச்சிட்ட இது பண்ணோன்னா அந்த லைட்டில் வந்து உன்னுடைய முகத்தை நான் பார்த்துட்டேன். ஐ saw it was the face of the man wanted in Chicago. சிகாகோவில் தேடப்படக்கூடிய ஆள் நீ அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். somehow I couldn't do it myself. ஆனால் உன்னை அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் முடியாது, ஏன்னா ஃப்ரெண்டு. அதனால் ஸோ ஐ வெண்ட் அரவுண்ட் அண்ட் காட் எ பிளைன் கிளாத்ஸ் மேன் டு டூ தி ஜாப். அதனால தான் ஸோ அதுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் இந்த ஆளை நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மி வெல்ஸ் பை ஜிம்மி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாப்புல. ஓகேவா, ஜிம்மி வெல்ஸ் கொடுத்த லெட்டரில் இதுதான் இருந்துச்சு. ஓகே, பாய்.